பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் இரக்கமுள்ளவரும் நல்லவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவருமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யாக்கோபு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று பக்தனாகிய அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லி தருகிறார். அவர் அப்படி சொல்ல ஒரு காரணம் இருக்கிறது. 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் நாம் நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் என்கிறது எப்போதும் நம்முடைய இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அழைக்கும் போது நாம் செல்ல வேண்டும். இப்போது அதற்கேற்ற ஒரு ஆயத்தத்தோடு, அதற்கேற்ற ஒரு பரிசுத்தத்தோடு நாம் எப்போதும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், ஆகையால் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்று சொல்லுகிறார். வீணான கவலைகளை விட்டு நாளைக்காக, அடுத்த மாதத்துக்காக, அடுத்த ஆண்டுக்காக வீணான கவலைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு ஈவாய் தந்து எங்களை அற்புதமாக நடத்தி வருகிறீரப்பா. இந்த நாளிலும் உம்முடைய பெரிதான கிருபை உம்முடைய பிள்ளைகள் காண, உம்மை மகிமைப்படுத்த, உமக்கென்று ஜீவிக்க கர்த்தர் கிருபை கொடும். இவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.